ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் கிரகங்கள் உரிய பாசைகள் பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதனை அடிப்படையாக வைத்து நாம் ஜாதகத்தினை ஆராயும் பொழுது எந்த ஜாதகர் எந்த மாதிரியான மொழிகளை கற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கைக்கு சிறப்பளிக்கும். பொதுவாகவே ஒரு நபர் வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த குறிப்பிட்ட இந்த தாய்மொழியை சார்ந்திருப்பது சாலச் சிறந்தது. அதுதான் வாழ்க்கை நடைமுறையில் வருவது. ஆனா சில பேர் சில பேருக்கு பார்த்தா சமஸ்கிருத மந்திரங்கள் நல்லா வரும், சில பேருக்கு தோத்திரங்கள் நல்லா வரும், சில பேருக்கு தமிழ் இந்த திருவாசகம் எல்லாமே நல்லா வரும். இப்போ வடமொழிக்காரரா இருப்பார், ஆனா திருவாசகம் அவ்வளவு நல்லா சொல்லுவார். இந்த மாதிரி வழிபாடுகள் இந்த கிரகங்களின் அடிப்படையான மொழிகளில் வைத்து செய்வது மிகவும் நல்லது. அது உடனடியாக பலனையும் தரும். ஏனென்றால் அது உணர்வுகளுக்குள் சம்பந்தப்படுவது. தாய்மொழி எப்பொழுதும் சிறப்பு. கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது அந்தந்த கிரகத்திற்குரிய பாசைகளில் வழிபாடு செய்வது அல்லது ஒன்றை நினைந்து கொள்வது என்பது மிகவும் சாலச் சிறந்தது. அதை பற்றி நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மேலும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உள்ள வாகனங்கள், இப்ப நம்ம ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கு. அந்த காயத்ரி மந்திரத்திலேயே பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்துக்குரிய வாகனங்களையும் நம்ம கூறி வழிபடுவோம். இந்த வகுப்பில் நாம் பாசைகள் மற்றும் வாகனங்கள் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒவ்வொன்றாக அதை பற்றி பார்ப்போம். முதலில் பாசைகள். ஒரு ஜாதகத்துல சூரியன் பலம் பெற்று இருந்தால் அவருக்கு ஹிந்தி சமஸ்கிருத மொழி சர்வசாதாரணமாக. சூரியன், குரு, சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த பாசைகளை ஒரு அணியாக வகுப்பவர்கள். சூரியன், குரு, சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் ஹிந்தி, சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் சரளமாக அவர்களுக்கு வரும். அதாவது ஒன்றிலிருந்து பல்மடங்காக பிறந்ததுதான் இந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அனைத்தும். அதே மாதிரி சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழிகள் பல்வேறு. அந்த மாதிரி பல மொழிகள் பிரிஞ்சு வந்ததுதான் இந்த சூரியன், குரு, சுக்கிரன் என்பது ஒரு அணி. இந்த அணி, இந்த சூரியன், குரு, சுக்கிரன் பலம் பெற்ற ஜாதகர்கள் இந்த மொழி அவர்களுக்கு சரளமாக வரும். இல்ல சார், அவர் முழுமையான தமிழ் நபர், தமிழ்ல தான் படிச்சாரு, இங்கிலீஷ் கூட அவ்வளவு தெரியாது, பட் அவர் ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரன் எல்லாம் நல்லா பலம் பெற்று இருக்கு, என்ன அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நீங்க தெலுங்கு படம் பாப்பீங்களான்னு கேட்டேன். ஆமா பாப்பா. மலையாளம் படம் பாப்பீங்களா? ஆமா. அதாவது மொழிக்கு தமிழ் தான் அவருக்கு நல்லா தெரியும், ஆனா மலையாளம் படமும் தெலுங்கு படமும் விரும்பி பார்ப்பான் அப்படின்னு சொன்னார். ஆக இந்த மாதிரி கூட அப்படின்னா அவருக்கு அந்த பாஷைகள் சரளமா வராம அவர் அந்த மொழிக்குரிய படங்கள் பார்ப்பது. அதே போல் செவ்வாய் பலம் பெற்றவர்கள் தமிழ் மொழி மிகவும் சிறப்பாக வரும். தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர் செவ்வாய். ஏன்னா செவ்வாயுடைய அதிபதி முருகன். முருகன் தமிழ் கடவுள் என்று கூறுவதுண்டு. ஆகவே தமிழ் மொழிக்கு கடவுள் செவ்வாய். செவ்வாய் பலம் பெற்றவர்கள் தமிழ் மொழி நல்லா பேசுவாங்க, தெலுங்கு மொழி நல்லா பேசுவாங்க, மராத்தி மொழி என்று கூறக்கூடிய மகாராஷ்டிரத்தில் உள்ள மக்கள் பேசுபவர்கள் மராட்டிய மொழி, அதுவும் செவ்வாய் ஆதிபத்தியத்தை கொண்டு இருப்பது. ஆக தெலுங்கு, தமிழ், மராத்தி ஆகிய மொழிகள் சிறப்பாக வரும். செவ்வாய் ஆதிக்கம் பலம் பெற்றவர்கள். புதன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு தமிழ் மொழி சிறப்பாக வரும். ஜோதிடத்தில் உள்ள டெர்மினாலஜி எல்லாம் அவங்க நல்லா சொல்லுவாங்க. சில டெர்மினாலஜி நல்ல ஜோதிடம் படித்தவர்கள் கூட சரியா சொல்ல வராது. ஆனால் இந்த புதன் நன்முறையில் இருந்தால் இந்த ஜோதிடத்தில் உள்ள அந்த வாக்கியங்கள் அனைத்தும் கோர்வையாக சொல்வதற்கு என்று ஒரு கொடுப்பனை இருக்க வேண்டும். அதற்கு புதன் என்ற கிரகம் ஒரு காரணம். மேலும் தமிழ் மொழி, புதனுக்கும் தமிழ் மொழி. கணிதம், கணிதத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கு. இப்ப சைன் டீட்டா, காஸ் டீட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பித்தாகரஸ் தேரம்னு சொல்லுவாங்க, x+y ஹோல் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றப்ப புதன் நல்லா இருந்தா இது சொல்றதுக்கே நல்லா வரும், அது எழுதுறதுக்கும் நல்லா வரும். இந்த புதன் நல்லா இல்லாதவங்க மேக்ஸ் ரொம்ப சுமாரல். சைன் டீட்டாவே ஸ்பெல்லிங் தப்பா போடுவாங்க, காஸ் டீட்டா மீனிங் என்னன்னு தெரியாது, அது எழுதுறதுக்கே அவங்களுக்கு வராது.
அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்லாம் வேற வேற மாதிரி தப்பா எழுதுவாங்க. இப்போ புதன் நல்லா இருந்துச்சுன்னா கணிதம் நல்லா வரும். இந்த ஈக்குவேஷன்லாம் நல்லா ஆர்டர்ல போடுவாங்க. நன்கு சிற்பம் செதுக்குபவர்களுக்கு புதன் மிகவும் நன்கு முக்கியம். இந்த டிராயிங் வரைகிறதுக்கு சிற்பக்கலை தெரிந்தவர்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த மற்ற கிரகங்களான சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு துலுக்கு பாஷை நன்முறையில் வரும். அதுபோக அந்நிய நாட்டின் பாஷைகள், சில பேர் பிரெஞ்சு படிப்பாங்க, ஜெர்மன் படிப்பாங்க, அது பெருமையாகவும் சொல்லிக்குவாங்க. பிரெஞ்சு, ஜெர்மன் ரொம்ப பெருமையா பேசிக்குவாங்க. இப்ப பாரதியாருக்கு பிரெஞ்சு தெரியும். ஏன்னா அவர் பாண்டிச்சேரியில கொஞ்ச நாள் இருந்தப்ப பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. பிரெஞ்சு கத்துக்கிட்டு அதுல சில புத்தகங்களும் படிக்க ஆரம்பிச்சார். அந்த மாதிரி சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் பலம் பெற்றவர்கள் துலுக்கு பாஷையை பேசுவதிலும் அந்நிய பாஷைகளை கற்றுக்கொள்வதிலும் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த கிரகங்களின் பாஷைகள் மற்றும் கலைகள் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து அவர் எந்த முறையில் வழிபாட்டினை ஈடுபட வேண்டும். உதாரணத்துக்கு சனி, ராகு பலம் பெற்றிருந்தால் அவர் ஈவன் தொழுகை கூட ஒரு வழிபாடு தான். தொழுகை கூட ஒரு சிறந்த வழிபாட்டு முறை தான். நம்ம வந்து மதம் சார்ந்து இதை கூறவில்லை. அனைத்து மதங்களையும் கடந்து அல்லது முட்டி போட்டு வழிபடுவதோ அல்லது மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபடுவதோ, ஒரு குறிப்பிட்ட பாஷையில் பேசி வழிபடுவதோ, வேண்டிக் கொள்வதோ, மந்திரங்கள் பெறுவதோ அனைத்தும் இந்த கிரகங்களின் அடிப்படையாக கொண்டு வலிமை பெற்ற கிரகங்களின் அடிப்படையாக கொண்டும் அவர்களுக்கு அந்த ஜாதகருக்கு நன்மை தரும் கிரகங்களின் அடிப்படையாக கொண்டும் அந்த பாஷைகள் உபயோகிப்பது மிகவும் நன்மையை தரும். அதனால நான் தாய்மொழியை வந்து குறைத்து கூறவில்லை. தாய்மொழி முதன்மையானது. தாய்மொழியை பழித்து கொண்டு மற்ற மொழிகள் கிரகங்களை அடிப்படையாக வந்து கற்றுக்கொள்வது வந்து இரண்டாம் பட்சம். நான் என்ன கூறுகிறேன் என்றால், இது வந்து வழிபாட்டுகளுக்காகவும் வேண்டுதலுக்காகவும் சிலரை வாழ்த்துவதற்காகவும் சில பேர் வந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மொழி? அவன் தமிழனா தான் இருப்பான், இருந்தாலும் இந்த வாழ்த்துறப்ப இந்த மொழி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில வார்த்தை பிரயோகங்களுக்கு இந்த மொழியினை பயன்படுத்துவது மிகவும் நன்மையை தரும். இந்த மொழியை நன்கு தெரிந்து, அந்த குறிப்பிட்ட மொழியை நன்கு தெரிந்து கொண்டு அதன் மூலம் சிந்திப்பதும் இந்த ஜாதகத்தின் நன்மையை வழங்கும் என்பதை இதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்து நாம் கிரகங்களுக்குரிய வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். கிரகங்களுக்குரிய வாகனங்கள், இந்த சூரியனுக்கு மயில் வாகனமும் மற்றும் தேர் வாகனமும் கொடுக்கப்பட்டுள்ளது. தேருக்கு வந்து இந்த 7 குதிரைகள் கூட்டிய வண்டியில் சூரியன் பவனி வருகிறார் என்று தெரியும். இந்த சூரியன் உதயப்பே தெரியும். இந்த 7 வர்ணங்கள் தான் முதலில் வரும். முதல் தேர் வர்றப்ப வந்து 7 குதிரைகள் முன்னாடி வர்ற மாதிரி வரும். ஸோ தேர் வந்து சூரியனுக்குரிய வாகனம். மேலும் மயில் என்ற பறவையும் சூரியனுக்குரிய வாகனமாக திகழ்கிறது. அடுத்து சந்திரன் என்ற கிரகத்திற்கு அன்னப்பறவை வாகனமாகவும் மற்றும் முத்து கலரில் உள்ள விமானம் வாகனமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்திற்கான வாகனம் சேவல். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகன். முருகன் கொண்டது வந்து சேவல் கொடியோன்னு தான் அவர் பேர். செவ்வாய்க்கு வந்து சேவல், செம்போத்து என்று கூறக்கூடிய பறவையும் உண்டு. இதை சேவலையும் நாம முதன்மையாக எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்து புதன் என்ற கிரகத்திற்கு வாகனம் குதிரை. அந்த குதிரை தான் புதனுக்குரிய வாகனம். நீங்க நல்லா நவகிரக மண்டலத்துல கோயில்ல வணங்குறப்ப பாத்தீங்கன்னா குதிரை போன்ற ஒரு வாகனம் இருக்கும். அது நரியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நரிக்கும் புதனுக்கும் உண்டு. நரி வந்து தந்திரக்காரகன், தந்திர புத்திக்கு அதிபதி வந்து புதன். அதனாலதான் நரியை வாகனமாக கொண்டவர். புதன் வந்து நல்ல வளர்ச்சியானவர், நல்ல அறிவு வந்து அறிவில் கொடுக்கக்கூடிய ஹார்ஸ் பவர் என்று கூறுவோம். நாலேஜ் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்பின்னு நம்ம சொல்லுவோம். வண்டி வேகத்துக்கு வந்து ஹெச்பி ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாலேஜ் ஹார்ஸ் பவர் கொடுப்பது புதன். அதனால அதுக்கு வாகனம் வந்து குதிரை மற்றும் நரி புதனுக்குரிய வாகனம். குதிரை வந்து பெரும்பாலான கோயில்களில் குதிரை வாகனம் புதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து குருக்குரிய வாகனம் வந்து யானை. குருக்குரிய வாகனம் யானை. ஸோ யானை வந்து வாகனமாக உள்ளது. சுக்கிரனுக்குரிய வாகனம். இது வந்து நாம் வாகனத்தை மட்டும் தெரிந்து கொள்வதில்லை. இது வந்து ஜாதகருடன் எப்படி ஒருங்கிணைத்து பார்ப்பது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அடுத்து சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரனுடைய ஸ்ரீரங்கம் தான் சுக்கிரனுடைய ஸ்தலம். ஸ்ரீரங்கம்
பெருமாளுடைய இது. அதனால கருடன் என்பது அதனுடைய வாகனம். குதிரையும் வாகனமாக இருக்கும். சுக்கிரனுக்கு சில இடங்களில் குதிரை வாகனத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், மாடு வாகனத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், விமானம் போன்ற வாகனத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிரனுக்கு இது மாதிரியான வாகனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து சனி பகவானுக்கு காக்கை மற்றும் எருமை வாகனமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ராகு பகவானுக்கு ஆடு, ஆடுதான் வாகனம். கேது பகவானுக்கு சிம்மம், கேது பகவானுக்கு சிம்ம வாகனம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப இது நம்ம ஜாதகர்களுடன் எப்படி ஒருங்கிணைத்து பார்க்க போறோம். சூரியன் ஆதிபத்தியம் பெற்றவர்கள் தேர் போன்ற வாகனத்தில் பவனி வருவார்கள், அல்லது மயில் போன்ற ஒரு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மயில் என்றாலே ஒரு இயற்கையாகவே அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாகனம். சூரியன் ஆதிபத்தியம் கொண்டவர்கள் என்னென்ன தேர் போன்ற வாகனம்னா ஒண்ணும் இல்லை, அவர் கார்ல தான் வருவார். ஆனா அவர் கார் வர்றப்ப மட்டும் சுத்தி 2 பக்கமும் ஜனங்கள் அமர்ந்து வெயிட் பண்ணி அவங்கள பார்ப்பாங்க. அதான தேருடைய. அந்த மாதிரியான ஒரு வாகனத்தில் வருவார்கள். சாதாரண வாகனத்தில் வந்தா கூட தேர் மாதிரியான வாகனம், தேருக்கு எப்படி வெயிட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி காத்து மக்கள் பார்த்தார்கள். அதே மாதிரி ஒரு நல்ல அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பவனி வருபவர்கள். சந்திரன் பலம் பெற்றவர்கள் முத்து நிறத்தில் உள்ள விமானத்தில் பயணிப்பவர்கள். முத்து விமானம் என்று கூறக்கூடியது. ரொம்ப பேர் சந்திரன் பலமா இருந்தாருன்னா அடிக்கடி ஃபிளைட்ல போயிட்டு வருவாங்க. இந்த ஃபிளைட்ல போறதுங்கிறது ரொம்ப பேருக்கு கொஞ்சம் இப்பெல்லாம் இயல்பாகவே வந்துருச்சு. ரொம்ப பேர் போயிட்டு வர்றது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயினை கம்பேர் பண்றப்ப அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, அதுல போயிட்டு வந்துடுறாங்க. ஆனா இதுல என்னன்னா அடிக்கடி பயணம் செல்பவர்கள், மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃபிளைட்ல போறவங்க, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃபிளைட்ல போறவங்க, அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் சந்திரன் பலம் பெற்றிருந்தால் இதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். செவ்வாய் என்ற கிரகம் பலம் பெற்றிருந்தால், சேவல் இங்கு சேவல் செம்போத் என்ற கிரகங்கள் வாகனங்கள் கூறினாலும் செவ்வாய் என்பது லோக்கல்ல யூஸ் பண்ற வெஹிக்கிள். லோக்கல்ல யூஸ் பண்ண டிவிஎஸ் 50 லோக்கல்ல யூஸ் பண்றது ஒரு நார்மல் பைக்கு. பைக் வெளியூர்ல ஓட்டுற பைக்கும் இருக்கு, நேஷனல் ஹைவேஸ் ரோட்ல ஓட்டுற பைக்கும் உண்டு, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பறக்கிற பைக்கும் உண்டு, லோக்கல்ல ஓட்டுற பைக்கும் உண்டு. இந்த செவ்வாய் லோக்கல்ல ஓட்டுற வண்டி. அடுத்து புதன், குதிரை நரி, அதாவது இறங்கு முகத்திலும் ஏறு முகத்திலும் ஏறக்கூடிய வண்டிகள் இந்த புதனுக்குரிய. அடுத்து குரு யானை, யானையுடைய வாகனம். அதாவது இந்த குதிரை 2 வீலர், நல்ல ஹைஃபை 2 வீலர் தான் குதிரை, நல்ல ஹைஃபை கார் தான் யானை. குரு பலம் பெற்றவர்கள் கண்டிப்பா ஓனா ஒரு கார் வச்சிருக்காங்க. இந்த குதிரை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே சுக்கிரனுக்கோ புதனுக்கோ 2 வீலர் நல்ல ஹைஃபை, நல்ல ஒரு ஒர்த்தியான 2 வீலர். ஹைஃபைன்னு சொல்றதை விட ஒர்த்தியான 2 வீலர் ஒன்று வச்சிருக்கோம். பைக்கு தான் 2 வீலர்னா டிவிஎஸ் நார்மல் 2 வீலர்லாம் சொல்லலாம், இந்த கியர்லெஸ் வண்டி எல்லாம் சொல்லலாம். அது லோக்கல் வெஹிக்கிள்ல ஸோ குதிரை வண்டி கியர் நல்ல ஒரு பெர்மனன்ட் 2 வீலர். ஸோ குரு பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பா ஒரு பேர்ல கார் இருக்கும், கார் வாங்குவாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல தசாவுல புத்தியில அவர் கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் குதிரை, மாடு மற்றும் விமானம். அதனாலதான் கருடனையும் அங்க சேர்க்கிறாங்க. சுக்கிரனுக்கு விமானம். ஸோ சந்திரனும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தார் அவர் விமானத்தை அடிப்படையாக கொண்டு பயணிப்பார். சனி கிரகமாக இருப்பவர்களுக்கு காக்கை மற்றும் எருமை. இந்த யம பகவான் வர்றது எருமை. அதே மாதிரி சிவபெருமான் அந்த வாழ்க்கையை புரிந்து வைப்பதற்காக வருபவர், மோட்சத்தை கொடுப்பதற்காக வருபவர். ஸோ காக்கை எருமை காக்கை என்பது சுற்றத்தாரை குறிக்கும், ரிலேஷன்ஷிப். எருமை என்பது முடித்து வைக்கும் ஒரு 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 வாழ்க்கையை பரிபூர்ணம் ஆக்கும் ஒரு வாகனம் எருமை. ஸோ இந்த 2 வாகனமும் சனிக்குரிய வாகனங்கள். அதாவது எங்க மாமா வண்டி நான் வச்சிருக்கேன், எங்க சித்தப்பா அவர் வண்டி 2 வண்டி, இன்னொரு வண்டி வாங்கிட்டாரு, அதனால இந்த வண்டி அவர் கொடுத்தாரு. என்னுடைய மாமனார் எனக்கு கல்யாணத்தப்போ ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் சனி பகவானால் கிடைக்கும் வாகனங்கள் ஒரு ஜாதகர். அதே மாதிரி சில பேர் ஆம்புலன்ஸ் ஓட்டுவாங்க, இல்லைன்னா சில பேர் லாரி ஓட்டுவாங்க. இது எல்லாமே சனி பகவானுக்குரிய வாகனங்கள். ராகு ஆடு. ரொம்ப பேர் ரொம்ப எளிமையா இருப்பாங்க,
என்னதான் கோடீஸ்வரனா இருந்தா கூட சைக்கிள் வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருப்பான். ரொம்ப நல்லா நல்லா ஒரு ஹேண்ட்ஸமான சைக்கிள் வச்சுக்கிட்டு ரொம்ப எளிமையா போயிட்டு வருவார். சில பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பல்கலைக்கழகங்கள்லாம் கார்ல வந்து இறங்குவாங்க. அங்க பல்கலைக்கழகத்துல உள்ள கிளாஸுக்கு போறதுக்கு, ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கும். அப்படி போறதுக்கு வந்து சைக்கிள் அங்க லோக்கல்ல ஒரு சைக்கிள் வச்சு. ஸோ அதுக்கு வந்து ராகு, இந்த ஆடுங்கிற காரணம் வருவதனால. இந்த ஆடு என்பது என்னது? நம்ம லோக்கல்ல நடக்கிறதுக்கு போறதுக்கு பயன்படுத்துது. அதே மாதிரி கேது வந்து சிம்மம். சிம்ம வாகனத்துக்கு உண்டானவர். இந்த டாடா சுமோ இந்த மாதிரி வாகனங்கள், ஜீப்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வாகனங்கள். அதே மாதிரி பைக்லயே அந்த சத்தத்துடன் செல்லும் வாகனம். நல்லா ஒரு டபடபன்னு சவுண்டு கேட்கும். நல்லா ஒரு ஒரு உற்சாகமான ஒரு ஓசையுடன் செல்லும் வாகனம். அதுக்கெல்லாம் கேது காரணம். கேது வாகனங்களுடையது எல்லாருமே ரொம்ப பேருக்கு தொந்தரவு செய்யும். அது ரொம்ப பேர் புரிஞ்சிருப்பாங்க. அப்படியே டர்ன்னு போவாங்க, ஸ்டைலா எடுத்துக்கிட்டு போவாங்க. ஆனால் அது உண்மையிலேயே அவருக்கு துறவு மனப்பான்மை கொடுப்பதற்காக ஒரு வாகனமாக இருக்கும் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆக இப்பொழுது நாம் பல்வேறு வாகனங்களை பற்றி, கிரகங்களுக்கான வாகனம் மற்றும் ஜாதகரை உடன் இதை எவ்வாறு ஒப்பிட்டு பார்ப்பது என்பதை பற்றியும் நாம் கற்றுக்கொண்டோம். நாம் அடுத்த வகுப்பில் மேலும் இந்த ஜோதிடத்தின் அடிப்படை குறிப்புகள் பற்றி தொடரும். நன்கு கற்றுக்கொள்ளவும், இந்த 2 வாரத்துக்கான தேர்வுகள் மொத்தமாக இந்த வார கடைசி வெள்ளிக்கிழமையில் நடைபெறும். அதனால் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கடி இந்த குறிப்பு எடுத்துக்கொண்டதை மற்ற நண்பர்களுடனோ அல்லது உறவினர் ஜாதகத்துடனோ பொருத்தி பார்ப்பது மிகவும் சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். நன்றி.